இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த ஒரு வீடியோ அப்படின்றது, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களா அல்லது கடன் வாங்க போறீங்களா, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதை பற்றி தெரியாம தான் நிறைய பேர் நிறைய விதமான தலைவலியில போய் மாட்டிக்கிறாங்க. இனி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு வீடியோ முழுமையா பாருங்க. இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது. முழுக்க முழுக்க இது ஒரு அவேர்னஸ் அண்ட் வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். பிகாஸ் இந்த ஃபீல்டுல நான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கேன். அதனுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, அதாவது முதல் விஷயம் என்ன, கடன் வாங்கியிருக்கீங்களா? கடன் வாங்கியிருக்கவங்க அப்படின்றது என்னன்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு திரும்ப கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாலே முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்துக்கு நம்ம ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணணும். ஸோ இது கண்டிப்பா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க வந்துட்டு பேங்க்ல ரிப்போர்ட் பண்ண முடியாம பயந்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு கலெக்ஷன் பர்சன் வந்து வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட டைம் கேட்குறாங்க. பிகாஸ் அவங்க பேர் கலெக்ஷன் பர்சன். அவங்களுடைய வேலை என்னன்னா உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வர்றது மட்டும்தான். ஸோ அது ரூல்ஸாக வேற மாதிரியே, பட் அதை நான் இதுக்குள்ள கொண்டு வரல. பட் சொல்றேன், நான் ஏன் அவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போறீங்க? நிறைய ஆப்ஷன் இருக்கு. சிவில் இம்பாக்ட் ஆகாம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேவையில்லாத கால்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க பேங்க் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி சூழ்நிலை எடுத்து சொன்னீங்கன்னா ஃபர்தரா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இது கடன் வாங்கினவங்களுக்கு. அப்போ கடன் வாங்க போறவங்களுக்கு என்ன? ஸோ கடன் வாங்க போறவங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு ஒரு லோன் தொகை தேவைப்படுது அப்படின்னா அந்த தொகையுடைய எண்டு அப்படின்றத பாருங்க. இப்போ நான் வந்துட்டு எதுக்காக இந்த லோன் வாங்க போறேன்? எனக்கு வந்துட்டு என் காரை ஆல்டர்னேட் பண்ணணும் அல்லது என் வீடு ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்க போறேன். இந்த மாதிரி காருக்கு வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு தனியாவே லோன் இருக்கு. கார் ஆல்டர்னேட்டிவ் லோன் இல்லை, புது காருக்கு வேணா லோன் இருக்குது. ஸோ வீடு ஆல்டர்னேட் பண்றதுக்கும் இல்லை வந்து ரெவன்யூ, அதாவது வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாடி மேலே மாடி கட்டுறாங்க முடியும், அதுக்கு ஹோம் லோன் இருக்கு. அதில் வட்டி விகிதம் கம்மி. அந்த மாதிரி எந்த லோனோ அந்த லோனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஎல்குள்ளே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஎல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அதிகம். ஏன் அதிகம்? லொக்கமாக உங்கள் கையில் காசை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு எந்த வித செக்யூரிட்டி டெபாசிட், எந்த செக்யூரிட்டியுமே கிடையாது. அது ஏன்னா அது அன்செக்யூர் லோனுன்னு சொல்லுவாங்க, பர்சனல் லோனை. அதுக்கு வந்துட்டு இது கிடையாது. அப்போ அது என்னைக்கு வரப்போகுது, என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு டவுட் அப்படின்றது ஓடும். இது சும்மா என்னுடைய இதில் சொல்கிறேன், இது மித்தா கூட மேபி இருக்கலாம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். அடுத்து வீடு அப்படின்றது ஒரு செக்யூர். இன்னைக்கு நீங்க கட்டலினாலும் நாளைக்கு வீட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கட்டலனா மட்டும்தான். ஸோ அதுக்கு ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த டைம்ல வந்துட்டு இதுக்கான வட்டி கம்மி, வட்டி வீதம் கம்மி. அது மேக்ஸிமம் பெரிய தொகை, பெரிய அமௌண்ட்டு, டெயின் ரேட் அதிகம் அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் அப்படின்றது, இன்னும் எக்ஸெட்ரா நிறைய டீட்டெயில்கள் அப்படின்றது அதில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதை மட்டும் அப்படியே சொல்றோம் நம்ம. அப்போ இதுக்கு வட்டி கம்மி. நீங்க வீட்டை தான் வந்துட்டு அது பெருசா கட்ட போறீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஒரு சிலர்லாம் என்னமா சொல்றாங்க, நம்ம வந்துட்டு அது வந்து அதி புத்திசாலி அப்படின்றத அப்படி யோசிப்பாங்க. அதாவது என்னன்னா வேணாம் விட்டு அதுக்குள்ள போவேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணாங்க. அதை யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வந்துச்சு. அதாவது என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சாங்க. அந்த பைக் வாங்க போகும்பொழுது என்னாச்சுன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை இந்த டியூவை கட்டாமல் விட்டுட்டா பைக்கை தூக்கிடுவாங்க, அப்போ பைக்கு மேலே லோன் போட வேணாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம போய் வந்துட்டு ஒரு பர்சனல் லோன் எடுப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட நகை கிடையாது, பர்சனல் லோன் எடுப்போம். அந்த பர்சனல் லோனை வச்சு முழு காசை போட்டு இந்த பைக்கை வாங்கிடுவோம். அப்போ நமக்கு வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும் பைக்கு. ஏதாவது ஒன்று நம்மள தானே கேள்வி கேட்பாங்க, வண்டியை தூக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி. ஐயா அதி புத்திசாலிகளா, நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல, அந்த ஒரு பர்சன் அந்த மாதிரி யோசிக்கிறவங்கள சொல்கிறேன். அப்படி கிடையவே கிடையாதுங்க. நீங்க தனிநபர் கடன் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு லோனை கட்டலினா ஆர்பிட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று ஃபைல் பண்ணி உங்க பேர்ல இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையா சொத்து இது எல்லாமே வந்துட்டு கோர்ட்டு மூலியமா அவங்க அடுத்தது டேக் ஓவர் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இன்னொருத்தர் யோசிப்பாங்க, என் பேர்ல வாங்கினா தானே, என் பொண்டாட்டி பேர்ல வாங்குறேனே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கும் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அங்க தொட மாட்டாங்க, ரைட்டு தான். உங்க பேர்ல இருக்கிறது மட்டும் தான் தொடுவாங்க. பொண்டாட்டி பேர்ல இருக்க, மனைவி பேர்ல இருக்கிறது அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தனிநபர் கடன் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா அதுக்கு இதுக்கு வட்டியை கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க அதுல தான் மாட்டுவீங்க. சரி, எனிவே அது உங்களுடைய விருப்பம் தான். நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவர் மூலயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண போறீங்கன்னா கேட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான் அது. ஓகே, இந்த மாதிரியும் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது கிடையாது.
வட்டியிலே எல்லா காசும் போயிடும். அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா ஏன் லோன் வாங்கி, எனக்கு டவுட்டாவே இருக்குப்பா அப்படின்னா அப்புறம் ஏங்க அந்த லோனை வாங்கிக்கிட்டு, வாங்கவே வேண்டாமே. அதுதான் என்னுடைய வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. அப்படி ஏன் வந்துட்டு கஷ்டப்பட்டு எனக்கு டவுட்டா இருக்கு இந்த காசை கட்டுமுன்னா கட்ட மாட்டேனா அப்படின்ற மாதிரினா ஏன் அதை நம்ம வாங்கிக்கிட்டு அதை வாங்காமே விட்டுட்டு போயிடலாமே. ஸோ இந்த மாதிரி எதுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம கடன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை மாசம் இந்த டென்யூர் ரேட்டு கொண்டு போக போறோம், அங்க போய் ஆப்ஷன்ல வர்றது அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய எண்ணம் என்ன, எத்தனை மாசம் இதை கட்ட போறீங்க, மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட போறீங்க அப்படின்ற ஒரு ஃபிக்ஸடுக்குள்ள வந்துருங்க. அந்த யோசனை அப்படின்றது உங்களுக்கு முக்கியம். அந்த ஃபிக்ஸடுக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள போக முடியும். அங்க போன உடனே சார் 1 வருஷம் தான் சார் வருது, 1 வருஷம் மாசம் வந்துட்டு நீங்க 10,000 சொன்னீங்க, ஆனா இங்க 20,000 வருது சார் அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்தா நான் இதுக்கு வேற ஆப்ஷன் வெளியில தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வரணும். இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்க போயிட்டு 10 லட்ச ரூபா எனக்கு வந்திருக்கா, மாசம் வந்துட்டு ஒரு 50,000 கட்டுற மாதிரி இருக்கா, சரி ஓகே பார்த்துக்கலாம், அப்படியே பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்க பிளான் பி இல்லாததுனால தான் இந்த முடிவு சடன்லி நம்ம அங்கே எடுத்துடுறோம். அப்போ பிளான் பி முன்னாடியே நீங்க எடுத்துருங்க. அதாவது வந்துட்டு ஒருவேளை நம்ம கேட்ட டென்யூரிட்டி இல்லை, நம்ம கேட்ட வருமானம் அதாவது அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கல அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்போ வேற பேங்க் கிட்ட போகலாம். ஸோ வேற பேங்க்ல இதை விட வந்துட்டு கொஞ்சம் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு வேற பேங்க் ஓகே, ஏன்னா நான் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அப்படின்றது. ஆனால் அந்த வட்டி கால்குலேஷனும் போடணும், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஏபிஆர் இருக்கு, ஏபிஆரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம், அதெல்லாம் போய் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக நான் எதுக்காக கடன் வாங்க போறேன், யாருக்கிட்ட கடன் வாங்க போறேன், எவ்வளவு கடன் வாங்க போறேன், ஸோ அந்த கடன் எப்படி நான் ரீபேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்றது முதல்ல நம்ம எப்படி நம்ம யோசிக்கணும். ஒரு லோனை நம்ம ரீபேமெண்ட் பண்ண போறோம்னா அதை எப்படி நம்ம ரீபேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அதாவது எப்படி பண்றோம் அப்படின்றதெல்லாம் முதல்ல இப்போ வந்துட்டு எந்த வருமானத்திலிருந்து அதை பண்ண போறோம் அப்படின்றத தான் யோசிக்கணும்னு சொல்றாங்க. சில இதுல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம எப்படி கட்ட போறோம் அப்படின்னு யோசிச்சாலே வந்துட்டு ஓ நமக்கு மாசம் எவ்வளவு வரும் கட்டிக்கலாம் அப்படின்னு மாதிரி. அப்படி கிடையாது. ஓ பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த பார்ட் டைம் வேலையில வந்துட்டு நமக்கு எப்படியும் ஒரு 3000 4000 வரும், சம்பளத்துல எப்படியும் மாசம் வந்துட்டு ஒரு 5000 10,000 நிக்குது. அப்போ அதுல ஒரு 1000 ரூபாய் தூக்கி போட்டா வந்துட்டு 4000 மாறிடும். அப்போ பார்ட் டைம்ல ஒரு 3000 இதுல ஒரு 1000 தூக்கி போட்டா இப்படி வந்துட்டு கட்டிடலாம். இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கணும். இதை யோசிக்காம பண்றதுனாலதான் நம்ம வந்துட்டு ஒரு லோனை வாங்கிட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். 4 பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாம நம்ம நின்றுகிட்டு இருப்போம். ஸோ அதனால இதெல்லாமே வந்துட்டு ஒரு லோன் எடுக்கக்கூடியவங்களுக்கும் லோன் எடுத்தவங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இந்த ஒரு தகவல் அப்படின்றது இருந்திருக்கும். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கிடையாதுங்க, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம். ஸோ வந்துட்டு இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையவே கிடையாது, என்னுடைய அனுபவம் மட்டும்தான். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகள் இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை செபி ரெஜிஸ்டரோ இவங்களை போய் பார்த்து அவங்க மூலிமா நீங்கள் அப்ரோச் அப்படின்றது வந்துட்டு பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.